சிங்கிள்ஸாக இருக்க பசங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்ல போகிறேன்னு புரியும். ஏன்னா பசங்களோட நிலைமை அந்த லட்சணத்தில் போயிட்டுருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக என் ஃப்ரெண்டுக்கு ஒரு இஷ்யூ நடந்துச்சு. அந்த இஷ்யூவை தான் இப்போ நான் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன். என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டுக்கு வந்து இப்போ அலையன்ஸ் பார்த்துட்ருக்காங்க. மேட்ரிமோனியில் வந்து ஒரு ப்ரொஃபைல் கிளிக் ஆச்சு. சரின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணி அவங்க நம்பர்லாம் வாங்கி பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் பேசும்போது 2 பேரும் ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக அந்த அளவுக்கு மூவ் பண்ணிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. கொஞ்ச நாள் கழித்து அந்த பொண்ணும் சொல்லியிருக்கு, எனக்கு மணியெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது, மனசு தான் இம்பார்ட்டன்ட், அது இதுங்க மாதிரி நல்லா பேசியிருக்கு. அதையும் நம்பி தலைவர் 2 பேரும் லவ் எல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நம்ம ஃப்யூச்சரில் நம்ம நல்ல நிலைமைக்கு வரணும், அதனால் நம்ம ட்ரேடிங்கில் பணம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்டிருக்கு. இவனும் சரி நம்ம ஒய்ஃப் சொல்கிறாங்க, நம்ம லவர் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ட்ரேடிங்கில் பணம் போடலான்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட ஒரு 1,00,000 வந்து இவன் வந்து போட்டிருக்கான். போட்டதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலேயும் பிளாக் பண்ணிட்டு போயிருக்கு. இதுக்கப்புறம் தான் புரியுது இது வந்து ஃபேக் கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு. இது பையனா பொண்ணான்னு கூட தெரில. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து கல்யாணம் ஆகாத ஆண்கள் நினச்சாலும் பாவமாக தான் இருக்குது. இந்த மாதிரி நிறையா வீடியோஸ்லாம் வரும் பார்த்தீங்களா, ஃபேக் மேரேஜை பற்றி. அதில் இருக்கிற கமெண்டில் கீழே போய் படித்து பார்த்தா ஒரு சில பசங்க வந்து சொல்லுவாங்க, டேய் அந்த மாதிரி ஃபேக்காவது என்னை லவ் பண்ணி ஏமாத்துங்கடா, ஃபேக்காவது மேரேஜ் பண்ணி ஏமாத்துக்குங்கடான்னு சொல்லிட்டு நிறையா பசங்களே கதறாங்க. அந்த நிலமையில தான் இருக்குது பசங்களோட நிலமை. ஏன்னா வந்து இங்கே பசங்களுக்கு பொண்ணே கிடைக்கல, அப்புறம் கிடைக்கிற பொண்ணுங்களும் நிறைய பேர் இப்போ ஏமாற்றிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.